நாகையில் தலைவிரித்தாடும் தண்ணீர் பஞ்சத்தால் கலசம்பாடி கிராம மக்கள் அவதியுற்று வரும் அவல நிலை குறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. நாகப்பட்டினம் மாவட்டம் மகாதானம் ஊராட்சியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. கடற்கரைக்கு மிக அருகில் உள்ள கிராமத்தில் சுனாமி பேரழிவிற்கு பிறகு நிலத்தடி நீர் முழுவதுமாக உவர்ப்பு நீராக மாறிய நிலையில் நிலத்தடி நீரும் அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டது. இதனால் மழை காலங்களில் தவிர்த்து மற்ற அனைத்து காலங்களிலும் இப்பகுதியில் தண்ணீர் தட்டுப்பாடு இருந்து வருகிறது. தற்போது கோடை வெயில் சுட்டரிக்கும் நிலையில் குடிநீர் பஞ்சம் இந்த ஊராட்சியில் தலைவிரித்தாடுகிறது. குறிப்பாக கலசம்பாடி, கோட்டகம் உள்ளிட்ட கிராமங்களில் குடிநீர் ஊராக தேடி போகும் அவலநிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். தண்ணி 2 மாசமா எங்களுக்கு வரவே இல்லை. தண்ணி வரது குழம்பு தண்ணியா இருக்கு. ஒரு மாதிரியா எப்படி ரொம்ப குழம்பலா இருக்கு. அது குடிச்சு ஜுரம் வருது பசங்களுக்கெல்லாம். வயிற்று வலி வந்துருது. தண்ணி 3 நாளைக்கு வடிகட்டி அதை தெளிய வச்சு நாங்கள் குடிச்சிட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு நல்ல தண்ணியா தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். தண்ணி வராதத்துல அடிபம்பில் போய் எப்படின்னா 2 பக்கத்து ஊர்ல ஆலங்குடி, மகாதானம் அங்கே போய் தூக்கிக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்காரங்களாம் வேலைக்கு போயிடறாங்க. நாங்களும் எங்களை பசங்களால வச்சுட்டு தூக்க முடியாது. அடிபம்பில் போய் நாங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அங்கே வெயில் அங்கன்னு அலைகிறோம். தண்ணி ஒழுங்காக வர மாட்டேது. தண்ணி வரதுக்கு நீங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். ஒவ்வொரு ஆண்டும் குடிநீருக்காக இந்த பகுதி மக்கள் அல்லல்பட்டு அலைந்து தெரிந்தாலும் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் அலட்சியம் காட்டுவதாக தெரிவித்திருக்கும் கிராம மக்கள் நிலத்தடி நீருக்கு ஆதாரமாக இருக்கும் ஊர் குளங்கள் பராமரிக்காமலும் தூர்வாராமலும் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். போய் தண்ணி வரலன்னு கேட்டால் மோட்டார் புகஞ்சு விட்டு தண்ணி வராதுங்கிறாங்க. பிரசிடண்ட்டை போய் கேட்டால் ஆட்சி முடிஞ்சிருச்சு, நீங்கள் கிளார்க்கை கேட்டுங்கிறாங்க. கிளார்க்கை போய் கேட்டால் மோட்ரு வச்சது பிறகு தான் தண்ணி வரும். அப்போ நாங்கள் எங்கே போய் குடிக்கிறதுனா அட்ஜஸ்ட் பண்ணிங்க, கொஞ்ச நாளைக்கு 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு இப்படியே தான் சொல்கிறாங்க. இடையில ஒரு வாரமாக சண்டே வந்துருச்சு. பசங்க போய் தண்ணி அடிச்சுக்கிறதுக்கு சண்டே வந்துருச்சு. அதனால அங்கேயும் போகிறதில்ல. இப்போ ஆலங்குடியில் போய் தண்ணி அடிச்சுட்டு வராங்க. நாங்கள் யாருக்கிட்ட தான் சொல்கிறதுன்னு என்னங்கிறது எங்களுக்கு புரியலை. நீங்கனாலும் எங்களுக்கு ஒரு முடிவு, நல்ல முடிவு. இந்த ஊருக்கு தண்ணி வரணும். குளிக்கிறதுக்கு ஒரு குளம் ரெடி பண்ணுறாங்க. குளம் உங்களுக்கு குளம் ரெடி ஆகிட்டுங்கிறாங்க. ஆனால் குளத்தை போய் பாருங்கள். அந்த குளத்தில் குளிக்க முடியுமா இல்லை ஏதாவது பண்ண முடியுமான்னு போய் பாருங்கள். இதுதான் எங்களுக்கு குடிக்க தண்ணியும் குளிக்கிறதுக்கு ஒரு குளம் வேணும். இருக்கிற பசங்க பொம்பளை பிள்ளைங்களை நாங்கள் நல்ல முறையில் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். கழிவுநீர் கலந்து வரக்கூடிய தண்ணீரை பருகுவதால் உடல் உபாதைகள் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வராத தண்ணீருக்காக வரி கட்ட சொல்லி மிரட்டுவதாக புகார் எழுந்துள்ளது. எனவே துறை சார்ந்த அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இங்கே கிராமத்திலேருந்து பஞ்சாயத்துலேருந்து பைப்பு போட்டு விட்டப்ப பைப்பு மட்டும்தான் போட்டு விடுவோம். தண்ணி வரலன்னு கேட்டதுக்கு பைப்பு போடுறது மட்டும்தான் எங்கள் வேலை. தண்ணி வரலன்னா எங்களை கேட்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. பைப்பு சரியாக பைப்பு 3 வீட்டுக்கு 4 வீட்டுக்கு பைப்பு விட்டுட்டு போட்டிருக்காங்க. பாக்கி எல்லார் வீட்டுக்கும் போட்டிருக்காங்க. சில பேர் வீட்டுக்கு போட முடியும், எங்கள் வீட்டுக்கு போட மாட்டேங்கிறாங்க. நாங்கள் 2 கிலோமீட்டர் தள்ளி போய் தண்ணி பிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு குளம் வெட்டி ஒரு தூர்வாரி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு குளத்தை கூட அந்த குளத்துல நாங்கள் குளிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லை. இப்போதைக்கு குடிக்கணும்னா ஒரு சொட்டு தண்ணி குடிக்கணும்னா கூட பக்கத்து ஊரில் தான் போய் குடிக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க சண்டை போடுறாங்க, ஏன் எங்க ஊருக்கு தண்ணி தூக்க வரீங்கன்னு. நாங்க எங்க தான் போய் தண்ணி பிடிக்கிறது? நீங்களே சொல்லுங்க. கொஞ்சம் பைப்பு போட்டு விடுங்க. குளத்தை தூர் வர சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் குளத்துல குளிக்க தண்ணி இல்ல, ஆத்துக்கு போக வேண்டியதா இருக்கு. பசங்கன்னா போய் ஆத்துல குளிச்சிடுறாங்க. நாங்க ஏஜ் ஆன பொண்ணுங்க, நாங்க எப்படி போய் குளிக்க முடியும்? தண்ணீருக்காக கண்ணீர் விடும் மக்களின் குடிநீர் தேவையை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றி தர வேண்டும் என்பதை அனைவரின் வேண்டுகோளாக இருந்து வருகிறது. சத்தியம் செய்திகளுக்காக நாகப்பட்டினம் செய்தியாளர் ஸ்ரீனிவாசனுடன் சத்தியம் செய்திக்குழு.